அன்ஃபாலோ மீ. இந்த வீடியோ செப்பரேட்டாக ஏன் போகிறேன்னா, இது ரெடி பண்ணி முடியல. இதுதான் செப்பரேட்டாக போட்டலான்னு போட்டேன். Genesis chapter 37 to 41. Okay. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 37 முதல் 41 வரை. அதிகாரம் 37. யாக்கோபு யோசேப்பை நேசித்து அவனுக்கு சிறப்பு காட்டுகிறார். அவனோ தன் சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறான். தன் பெற்றோரும் சகோதரர்களும் தனக்கு முன்பாக பணிந்து வணங்குவதாக யோசேப்பு ஒரு கனவு காண்கிறான். அவனது சகோதரர்கள் அவனை எகிப்திற்கு விற்றுவிடுகிறார்கள். 1 யாக்கோபு தன் தகப்பன் அந்நியனாய் தங்கியிருந்த கானான் தேசத்திலே வாசம் பண்ணினான். 2 யாக்கோபின் வம்ச வரலாறு இதுவே. யோசேப்பு 17 வயதாய் இருக்கையில் தன் சகோதரரோடே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த வாலிபன் தன் தகப்பனுடைய மனைவிகளாகிய பில்காள், சில்பா என்பவர்களின் குமாரரோடே இருந்தான். யோசேப்பு அவர்கள் செய்த பொல்லாப்புகளை தன் தகப்பனுக்கு அறிவித்து வந்தான். 3 இஸ்ரவேல் தன் பிள்ளைகள் எல்லாரிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். ஏனெனில் அவன் தன் முதிர்வயதில் பிறந்த பிள்ளை. அவனுக்கு பலவர்ணமுள்ள ஒரு அங்கியைச் செய்து கொடுத்தான். 4 தன் தகப்பன் அவனை தன் சகோதரர் எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறதை அவர்கள் கண்டபோது அவனை பகைத்து அவனோடே சமாதானமாய் பேசக்கூடாதிருந்தார்கள். 5 பில்க்ரோ யோசேப்பு ஒரு கனவு கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதினிமித்தம் அவர்கள் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 6 அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட இந்த கனவை நீங்கள் கேட்கும்படி வேண்டுகிறேன். 7 இதோ, நாம் வயலில் கதிர்க்கட்டுகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என் கதிர்க்கட்டு எழுந்து நிமிர்ந்து நின்றது. உங்கள் கதிர்க்கட்டுகள் அதைச் சூழ்ந்து கொண்டு என் கதிர்க்கட்டை பணிந்து வணங்கின என்றான். 8 அப்பொழுது அவனுடைய சகோதரர் அவனை நோக்கி, நீ எங்கள் மேல் ஆளுகை செய்வாயோ அல்லது எங்களை ஆண்டு நடத்துவாயோ என்று கேட்டு அவனுடைய கனவுகளினிமித்தமும் அவன் சொன்ன வார்த்தைகளினிமித்தமும் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 9 பில்க்ரோ அவன் வேறொரு கனவையும் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்து, இதோ, நான் வேறொரு கனவையும் கண்டேன். அதிலே சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை பணிந்து வணங்கின என்றான். 10 அவன் அதை தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் அறிவித்தபோது அவன் தகப்பன் அவனை நோக்கி, நீ கண்ட இந்த கனவு என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரரும் வந்து உனக்கு முன்பாக தரையிலே குனிந்து வணங்குவோமோ என்று கேட்டு அவனை கடிந்து கொண்டான். 11 அவனுடைய சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அந்த வார்த்தையை மனதிலே வைத்து கொண்டான். 12 பில்க்ரோ அவனுடைய சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். 13 இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமில் ஆடுகளை மேய்க்கிறார்களல்லவா? நீ வா, நான் உன்னை அவர்களிடத்தில் அனுப்புவேன் என்றான். அதற்கு அவன், இதோ, நான் இருக்கிறேன் என்றான். 14 அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களோ என்றும் ஆடுகள் சுகமாயிருக்கிறதோ என்றும் பார்த்து எனக்கு சமாச்சாரம் கொண்டு வா என்றான். அப்படியே அவன் எப்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவனை அனுப்பினான். அவன் சீகேமுக்கு வந்தான். 15 அங்கே ஒருவன் அவனை கண்டான். இதோ, அவன் வயல்வெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் அவனை நோக்கி, நீ எதை தேடுகிறாய் என்று கேட்டான். 16 அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன். அவர்கள் ஆடுகளை எங்கே மேய்க்கிறார்கள் என்று தயவு செய்து எனக்கு சொல்லும் என்றான். 17 அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்தை விட்டு போய்விட்டார்கள். நாம் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்றான்.
அப்படியே யோசேப்பு தன் சகோதரரை பின்தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானில் கண்டான். 18 அவர்கள் அவனை தூரத்திலே கண்டபோது அவன் அவர்களுக்குச் சமீபமாய் வருவதற்கு முன்னமேயே அவனை கொன்று போட அவனுக்கு விரோதமாய் கூடி ஆலோசனை பண்ணினார்கள். 19 அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ அந்தச் சொப்பனக்காரன் வருகிறான். 20 வாருங்கள், நாம் அவனை கொன்று அவனை ஒரு குழியிலே போட்டுவிட்டு ஏதோ ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்துவிட்டது என்று சொல்லுவோம். அதன் பின்பு அவனுடைய சொப்பனங்கள் என்னவாகுமோ பார்ப்போம் என்றார்கள். 21 ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைகளிலிருந்து விடுவித்து, நாம் அவனை கொன்று போட வேண்டாம் என்றான். 22 ரூபன் அவர்களை நோக்கி, இரத்தத்தை சிந்த வேண்டாம், வனாந்தரத்தில் இருக்கிற இந்த குழியிலே அவனை போட்டு விடுங்கள், அவன் மேல் உங்கள் கையை மாத்திரம் போட வேண்டாம் என்றான். அவன் அவனை அவர்கள் கைகளிலிருந்து விடுவித்து திரும்பவும் அவனுடைய தகப்பனிடத்தில் ஒப்புவிக்கவே இப்படிச் சொன்னான். 23 யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் வந்தபோது அவர்கள் யோசேப்பு அணிந்திருந்த பலவர்ண அங்கியை கழற்றி போட்டுவிட்டு 24 அவனை பிடித்து ஒரு குழியிலே போட்டார்கள். அந்த குழி காலியாயிருந்தது, அதில் தண்ணீர் இருக்கவில்லை. 25 அவர்கள் உணவு உண்பதற்காக அமர்ந்தார்கள். அப்போது அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்தி பார்த்தபோது, இதோ கீலேயாத்திலிருந்து வந்த இஸ்மவேலரின் ஒரு கூட்டம் நறுமணப் பொருட்கள், பிசின் மற்றும் வெள்ளை போளம் ஆகியவற்றை சுமந்து கொண்டு தங்கள் ஒட்டகங்களுடன் எகிப்திற்குச் சென்று கொண்டிருந்தது. 26 அப்பொழுது யூதா தன் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் நமக்கு என்ன லாபம்? 27 வாருங்கள், நாம் அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், நம் கை அவன் மேல் படாதிருப்பதாக, ஏனெனில் அவன் நம் சகோதரன், நம் சொந்த மாம்சமானவன் என்று கூறினான். அவனுடைய சகோதரர்களும் அதற்குச் சம்மதித்தார்கள். 28 அப்பொழுது மீதியானியராகிய வியாபாரிகள் அவ்வழியே கடந்து சென்றார்கள். அவர்கள் யோசேப்பை குழியிலிருந்து இழுத்து மேலே தூக்கி 20 வெள்ளி நாணயங்களுக்கு இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றார்கள். 29 ரூபன் அந்த குழிக்கு திரும்பி வந்தான். இதோ யோசேப்பு குழியில் இல்லை. உடனே அவன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டான். 30 அவன் தன் சகோதரர்களிடத்தில் திரும்பி வந்து, அந்த பிள்ளை அங்கே இல்லை, நான் இனி எங்கே போவேன் என்று கூறினான். 31 அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தில் தோய்த்தார்கள். 32 அந்த பலவண்ண அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் கொண்டு வந்து, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானோ இல்லையோ என்று நீர் ஆராய்ந்து பாரும் என்று கூறினார்கள். 33 அவர் அதை அடையாளம் கண்டுகொண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு கொடிய மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு நிச்சயமாகவே துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு விட்டான் என்று கூறினார். 34 யாக்கோபு தன் ஆடைகளை கிழித்து கொண்டு தன் இடுப்பில் சாக்கு ஆடையை கட்டிக்கொண்டு அநேக நாட்கள் தன் குமாரனுக்காக துக்கம் கொண்டாடினார். 35 அவருடைய குமாரர் யாவரும் அவருடைய குமாரத்திகள் யாவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல எழுந்தார்கள். ஆனாலும் அவர் ஆறுதல் அடைய மறுத்துவிட்டார். The Lord was with Joseph. Genesis chapter 37 to 41. Chapter 37. Jacob loves and favors Joseph, who is hated by his brothers. Joseph dreams that his parents and brothers make obeisance to him. His brothers sell him into Egypt. 1 And Jacob dwelt in the land wherein his father was a stranger.
in the land of Canaan. These are the generations of Jacob. Joseph, being 17 years old, was feeding the flock with his brethren, and the lad was with the sons of Bilhah, and with the sons of Zilp, his father's wives, and Joseph brought unto his father their evil report. 3 Now Israel loved Joseph more than all his children, because he was the son of his old age. And he made him a coat of many colors. 4 And when his brethren saw that their father loved him more than all his brethren, they hated him, and could not speak peaceably unto him. 5 Paragraph Mark And Joseph dreamed a dream, and he told it his brethren, and they hated him yet the more. 6 And he said unto them, Hear, I pray you, this dream which I have dreamed. 7 For, behold, we were binding sheaves in the field, and, lo, my sheaf arose, and also stood upright, and, behold, your sheaves stood round about, and made obeisance to my sheaf. 8 And his brethren said to him, Shalt thou indeed reign over us? Or shalt thou indeed have dominion over us? And they hated him yet the more for his dreams, and for his words. 9 Paragraph Mark And he dreamed yet another dream, and told it his brethren, and said, Behold, I have dreamed a dream more, and, behold, the sun and the moon and the 11 stars made obeisance to me. 10 And he told it to his father, and to his brethren, and his father rebuked him, and said unto him, What is this dream that thou hast dreamed? Shall I and thy mother and thy brethren indeed come to bow down ourselves to thee to the earth? 11 And his brethren envied him, but his father observed the saying. 12 Paragraph Mark And his brethren went to feed their father's flock in Shechem. 13 And Israel said unto Joseph, Do not thy brethren feed the flock in Shechem? Come, and I will send thee unto them. And he said to him, Here am I. 14 And he said to him, Go, I pray thee, see whether it be well with thy brethren, and well with the flocks, and bring me word again. So he sent him out of the vale of Hebron, and he came to Shechem. 15 Paragraph Mark And a certain man found him, and, behold, he was wandering in the field, and the man asked him, saying, What seekest thou? 16 And he said, I seek my brethren. Tell me, I pray thee, where they feed their flocks. 17 And the man said, They are departed hence, for I heard them say, Let us go to Dothan. And Joseph went after his brethren, and found them in Dothan. 18 And when they saw him afar off, even before he came near unto them, they conspired against him to slay him. 19 And they said one to another, Behold, this dreamer cometh. 20 Come now therefore, and let us slay him, and cast him into some pit, and we will say, Some evil beast hath devoured him. And we shall see what will become of his dreams. 21 And Reuben heard it, and he delivered him out of their hands, and said, Let us not kill him. 22 And Reuben said unto them, Shed no blood, but cast him into this pit that is in the wilderness, and lay no hand upon him, that he might rid him out of their hands, to deliver him to his father again. 23 Paragraph Mark And it came to pass, when Joseph was come unto his brethren, that they stripped Joseph out of his coat of many colors that was on him. 24 And they took him, and cast him into a pit, and the pit was empty. There was no water in it. 25 And they sat down to eat bread, and they lifted up their eyes and looked, and, behold, a company of Ishmaelites came from Gilead with their camels bearing spicery and balm and myrrh, going to carry it down to Egypt. 26 And Judah said unto his brethren, What profit is it if we slay our brother, and conceal his blood? 27 Come, and let us sell him to the Ishmaelites, and let not our hand be upon him, for he is our brother and our flesh.
and his brethren were content. 28 Then there passed by Midianites merchantmen, and they drew and lifted up Joseph out of the pit, and sold Joseph to the Ishmaelites for 20 pieces of silver. And they brought Joseph into Egypt. 29 Paragraph Mark and Reuben returned unto the pit, and, behold, Joseph was not in the pit, and he rent his clothes. 30 And he returned unto his brethren, and said, The child is not, and I, whither shall I go? 31 And they took Joseph's coat, and killed a kid of the goats, and dipped the coat in the blood. 32 And they sent the coat of many colors. And they brought it to their father, and said, This have we found. Know now whether it be thy son's coat or number 33. And he knew it, and said, It is my son's coat. An evil beast hath devoured him. Joseph is without doubt rent in pieces. 34 And Jacob rent his clothes, and put sackcloth upon his loins, and mourned for his son many days. 35 And all his sons and all his daughters rose up to comfort him, but he refused to be comforted. Hamish Books. அத்தியாயம் 4 எல்லாமே மிக பிரம்மாண்டமாக, மிக ஒளிரும் தன்மையுடன், மிக அதிக இரைச்சலுடன், மொத்தத்தில் எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்தது. இந்த நகரத்திற்கு வந்து பல வாரங்கள் ஆகியும் என்னால் இன்னும் இந்தச் சூழலுக்கு பழகிக்கொள்ள முடியவில்லை. வழக்கமாக என்னை கண்டு ரசிக்கும் பேலி இன்று காலையில் நான் அந்த ஒளிரும் விளக்குகளையும் உயர்ந்த கட்டிடங்களையும் வியப்புடன் பார்ப்பதை கண்டு ரசிக்கவில்லை. அவள் மிகுந்த பதற்றத்துடன் காணப்பட்டாள். முந்தைய நாள் அந்த நிகழ்ச்சி ஒருபோதும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகாது என்று ரேமண்ட் கூறியிருந்தார். நடந்த நிகழ்வுகளை எண்ணி பார்க்கையில் அவர் சொன்னது உண்மையாக இருக்குமோ என்று எனக்கே தோன்றியது. பிஸியான நடைபாதையில் பெயிலிக்கும் காஸ் பின்னால் நான் நடந்து சென்று கொண்டிருந்தபோது எதிரே கடந்து சென்று கொண்டிருந்த மக்களின் முகங்களை என்னையும் அறியாமல் உற்று நோக்கிக் கொண்டிருந்தேன். அவர்களில் பெரும்பாலானோர் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்தின் மீதே முழு கவனத்தையும் செலுத்தியிருந்ததால் என்னையோ அல்லது தங்களைச் சுற்றியுள்ள வேறு எதையுமோ சற்றும் கவனிக்கவில்லை. இது எங்கள் சொந்த ஊரின் சூழலிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. எங்கள் ஊரில் நான் தெருவில் நடந்து சென்றால் எனக்கு தெரிந்த எத்தனையோ முகங்களை என்னால் காண முடியும். அவ்வளவு சிறிய ஊரில், குறிப்பாக ஆமிஷ் சமூகத்தில் ஒருவரால் தன்னை யாருக்கும் தெரியாதவாறு மறைத்து கொண்டு வாழ்வது மிகவும் கடினம். ஆனால் இங்கே நான் கடந்து சென்ற மக்களில் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. மேலும் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த நகரத்திலேயே வாழ்ந்து பணியாற்றி வரும் பெயிலியின் தோழி காசுக்கும் அவர்களை யாரையும் தெரியவில்லை. இங்கே நடக்கும் சில நிகழ்வுகளை பற்றி யாருக்கும் எந்தவிதமான Chapter 4 Everything was so big, so bright, so loud, so everything. I still hadn't become used to it even after being in the city for weeks. My fascination with the bright lights and tall buildings didn't amuse Bailey this morning the way it usually did. She was on edge. The day before, Raymond had said the show would never make it on the air. Considering what had happened, I wondered if he might just be right. As I followed Bailey and Cass down the busy sidewalk, I found myself studying the faces of the people passing by. Most were so focused on where they were going that they took no notice of me or of anything around them. It was so different from back home. If I walked down the street, I would see so many people I knew. It was hard to be anonymous in such a small town and even more difficult in the Amish community, but as far as I could tell,
The people I passed here didn't know each other, and Bailey's friend Cass, who'd lived and worked in this city all her life, didn't know them either. Things could happen here that no one would have any. Piano box. Piano box, keyboard box. கடவுளின் கட்டளைகள் எத்துணை மென்மையானவை ஒன்று. இந்த பாடலை வலது கையால் மட்டும் வாசிக்கவும். 2. வாசிக்கும் போதே பாடலின் வரிகளை பாடவும். பக்கம் 71 சுருதி அடையாளம் கீ சிக்னேச்சர். சுருதி அடையாளம் கீ சிக்னேச்சர் என்பது இசைக்கோட்டின் ஸ்டாஃப் தொடக்கத்தில் அமைந்திருக்கும். இப்பாடல் முழுவதும் எந்தெந்த சுரங்கள் ஷார்ப் உயர்த்தப்பட வேண்டும் அல்லது ஃப்ளாட் தாழ்த்தப்பட வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. இதன் மூலம் ஷார்ப் அல்லது ஃப்ளாட் செய்யப்பட வேண்டிய ஒவ்வொரு சுரத்தின் அருகிலும் தனித்தனியாக அந்த அடையாளங்களை இடும் தேவை தவிர்க்கப்படுகிறது. உதாரணமாக எஃப் கோட்டின் மீது ஒரு ஷார்ப் அடையாளம் இருந்தால் சுருதி அடையாளம் மாறும் வரையிலோ அல்லது ஒரு எஃப் சுரத்தின் முன் நேச்சுரல் அடையாளம் வரும் வரையிலோ அனைத்து எஃப் சுரங்களையும் ஷார்ப் ஆகவே வாசிக்க வேண்டும். இசைக்கோட்டில் எஃப் சுரங்கள் எங்கு அமைந்திருந்தாலும் அவை அனைத்திற்கும் இவ்விதி பொருந்தும். சுருதி அடையாளம் எஃப் நேச்சுரல் ட்ரெபிள் கிளெஃப் மற்றும் பேஸ் கிளெஃப் ஆகிய 2 இசைக்குறியீடுகளிலும் சுருதி அடையாளம் எப்போதும் ஒரே மாதிரியாகவே இருக்கும். பக்கங்கள் 70 மற்றும் 71 இல் உள்ள கடவுளின் கட்டளைகள் எத்துணை மென்மையானவை, How Gentle God S Commands என்ற பாடலுக்கான சரியான சுருதி அடையாளத்தை நிரப்பவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இசைக்கோட்டையும் உற்று நோக்கவும். ஒவ்வொரு இசைக்கோட்டிற்கும் கீழே உள்ள வரியில் ஷார்ப் அல்லது ஃப்ளாட் ஆக வாசிக்கப்பட வேண்டிய சுரங்களின் பெயர்களை எழுதவும். விடைகள் 1. F2 B E3 B4 F C பக்கம் 72. How Gentle God's Commands 1. Play this hymn with the right hand only. 2. Sing the words as you play. Page 71. The key signature. The key signature is found at the beginning of a staff of music. It shows which notes are to be sharped, raised, or flatted, lowered, throughout the hymn. This eliminates the need to put a sharp sign or flat sign by every note that needs to be sharped or flatted. If there is a sharp sign on the F line, for example play, all the F's should be played sharp unless the key signature changes or an F has a natural sign in front of it. This includes all the F's wherever they are on the staff. Key signature F natural. The key signature will always be the same in both the treble clef and the bass clef. Fill in the proper key signature for How Gentle God's Commands on pages 70 and 71. Look at each staff below. On the line below each staff, write the names of the notes that should be played sharp or flat. Answers: 1. F2, B, E3, B4, F. See page 72. Consulate box.
தலைமை தேர்தலின் ஒப்பீட்டளவில் சிறிய அளவு கட்சித் தலைவரிடம் உறுப்பினர்கள் கொண்டிருக்கும் சேவை சார்ந்த எதிர்பார்ப்புகளும் அந்த தேர்தலின் வாக்குகளிக்கும் முடிவுகள் பல தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. ஒரே மாநிலத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுவான புவியியல் நலன்களை முன்னெடுத்து செல்வதாக மசோதாக்கள் மற்றும் நிர்வாக கோரிக்கைகளின் அடிக்கடி ஒன்றாக பணியாற்றுகிறார்கள். தங்கள் பிரதிநிதிகள் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு முழு இடங்களையும் பெறுவதற்காகவே கூட்டாக பரப்புரை செய்கிறார்கள். மறு தேர்தலுக்கு ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கின்றார்கள். ஒரு சட்டத்திற்கு இணைய ஆதரவளிக்கிறார்கள். மேலும் மாநில சங்க நிகழ்வுகள் மற்றும் பிற முறைசாரா கூட்டணிகள் தவறாமல் சந்தித்தார்கள். புல்லாக் 1971 இக்பிலியன் 1963 இக்பிலுவா 2006 பெல் லாக் கிரேனி மற்றும் கிராண்ட் 1999 ரிபிலி 1967 ட்ரோல் 2017 தலைமை பதவிக்கான முன்னாள் வேட்பாளர்கள் ஒரு குறிப்பிடுகையில் மாநில பிரதிநிதிகள் குழுக்கள் மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் அவர்கள் பெரும்பாலும் ஒன்றாக இணைந்து ஒரு குழுவாக வாக்களிப்பார்கள். அடுத்த புக்கு நேற்று ஒருத்தர்கிட்ட சொன்னேன், 40 வருஷம் தாவீது பூமியை ஆட்சி செய்தார். இது பூமி இல்லை, இஸ்ரேலில் ஆட்சி செய்யும் போது அந்த ஆட்சியை மக்கள் எப்படி ஒப்பிட்டாங்கன்னா செழிப்பு தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ காலகட்டத்துக்கு அதை ஒப்பிடும் போது முடியல, கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் வர காலத்தை ஒப்பிடும் போது 1000 வருஷம் ஆள போகிறார் ஜீசஸ் கிரைஸ்ட். அது எப்படி இருக்கும் பார்த்துங்க. புதிய வானம் புதிய பூமி. சரி, அடுத்த புக்கு படிப்போம். கலப்பு நோக்க மாதிரியானது இலக்கு முக்கியத்துவ கருதுகோள் என்ற இரண்டாவது அனுமானத்தையும் உள்ளடக்கியுள்ளது. இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனது மறுதேர்தல் கொள்கை, இயலற்றல் மற்றும் உள் செல்வாக்கு ஆகிய முக்கிய தனிப்பட்ட இலக்குகளை அடைய உதவுவதற்கு மிகவும் சாதகமானவர்களாக கருதப்படும் வேட்பாளர்களுக்கே வாக்களிக்க அதிக வாய்ப்புள்ளது என்று கூறுகிறது. பெனோனா 1973, மெரியோ 1974, சின் கோலர் 1995. இந்த இலக்கங்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு சூழ்நிலையிலிருந்து மற்றொரு சூழ்நிலைக்கு முக்கியத்துவத்தில் மாறுபடும். அதே புக்கு தான், 4 பேஜ். தலைமை தேர்வில் தனிப்பட்ட உறவுகள் ஒரு பங்கு வகிக்கக்கூடும் என்று சாத்தியக்கூறற்ற தமது இரட்டை கருத்துக்கோளும் நிராகரிக்கவில்லை. அத்தகைய உறவுகள் சட்டமன்றத்தில் வெளிப்படையாகவே உள்ளன, மேலும் அவை சட்டமன்றத்திற்கு முக்கியமானவையாகவும் இருக்கின்றன. கணக்காக ஷாஸ்பேயின் மற்றும் பலர் 2009, கெலாப் 1963, கிரேன் 2016. இவ்வாறு செய்தல் வாக்குகள்
கிடைக்கும் என்று வேட்பாளர்கள் நினைத்தால் அவர்கள் அத்தகைய தொடர்புகளை பயன்படுத்தி கொள்ள முயற்சிப்பது உறுதி. 19. தனிப்பட்ட உறவுகளை அளவிடுவதில் உள்ள மிகுந்த சிரமம். தனிப்பட்ட உறவு கருதுகோள்களை முறையாக சோதிப்பதை தடுக்கிறது. இது குறித்தும் நாம் அத்தியாகம் 7 மீண்டும் விவாதிப்போம். அவ்வளோதான். அடுத்த புக்கு. அதற்கான காரணம் தமது சமூக கட்டமைப்பு உணவை சார்ந்து உள்ளது. மனிதர்களைய நாம் ஒன்றாக சாப்பிட விரும்புகிறோம். நமது நண்பர்களை சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் வழங்குவதில் ஒன்றாக உண்ணும் உணவுகள் எப்பொழுதும் ஒரு முக்கிய பங்கு வகிக்க உள்ளன. வில்லியம் வேலை நேர வெகுவாக குறைந்து இருந்ததும் வழக்கமாக அவர் அதிகாலையில் 4 மணி அளவில் வந்து அன்றைய செயல் திட்டத்தை வகுப்பார். மேலும் மாலை 4 மணிக்கு மேலாக அங்கேயே இருப்பார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கடைசியாக வந்திருந்தும் சில மாற்றங்களை செய்யப்பட்டு இருந்தன. மேசைகளை சுற்றி பிளாஸ்கிலீஸ் தடுப்புகள் சேர்க்கப்பட்டு இருந்தன. பணியாளர்கள் தவறாமல் கைகளை கழுவ வேண்டுமென்றும் பகிரப்பட்டு பத்திரங்களை ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் மாற்ற வேண்டும் என்பது போன்ற திரைக்கு பின்னணியான மாற்றங்களும் இருந்தன. அடுத்து வில்லியம்ஸ் உணவு சார்ந்த பணிகளை வீட்டிலே அவரது சமையல் ஆர்வத்தை எவ்வாறு பாதித்தன என்றும் நான் அவரிடத்தில் கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே, நாள் முழுவதும் உணவை சுற்றி இருந்த பிறகு நான் செய்ய விரும்பும் கடைசி விஷயம் சமையல்தான் என்றார். மார்க்கெட் பிளேஸில் காலை உணவு ஒருவேளை மஃபின்கள், கஞ்சி மற்றும் சார்ஜ் மற்றும் பின்னர் அங்கேயே மதிய உணவு ஒருவேளை வேக வைத்த கோழி என அன்றைய தினம் அவருக்கு போதுமாக இருந்தது. இதே அதிகம். அடுத்து அதே புக்கு தான். நூலகத்திலிருந்து எடுத்துச் செல்லுதல் என்பது ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக விஷயத்தை விட மேலானதாக இருந்தது. தொடர்ந்து இயங்குவதற்கு எண்ணெய் தேவை என்பதை டியூக் கண்டித்து விட்டு என்பதற்கான ஒரு அறிமுகமாக அது இருந்தது. 2020-2021 கல்வி ஆண்டு தொடர்ந்த போது தொடர்ச்சியாக பேணும் நோக்கத்தில் நூலகங்கள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் படிப்பதற்கான இடங்களையும் காணொளி பார்க்கும் நிலையங்கள் மற்றும் வண்ணநகல் எடுக்கும் இயந்திரங்கள் போன்ற உபகரணங்களையும் பின்பதிவு செய்ய அனுமதித்தன. அப்படியே ப்ரௌனின் தெளிவான ஒரு மித்த கருத்திலிருந்து மறுபிரிவினை வழங்குகளில் பரவி வரும் பிளவு மற்றும் கசப்பு உணர்வுகளுக்கு நாம் எப்படி வந்தடைந்தோம்? 1954 ஆண்டு மே 17 அன்று பிரிவு எதிர்கல்வி வாரியம் வழங்கியல் தனித்தனியான கல்வி வசதியான இயல்பாகவே சமற்றவை என்று உச்ச நீதிமன்றம் ஒரு மனதாக அறிவித்து, மேலும் ஓராண்டு கழித்து முழுமையான திட்டமிட்டு
வேகத்துடன் இன பாகுபாட்டை நீக்குமாறு பள்ளி மாவட்டங்களுக்கு அது உத்தரவிட்டது. அடுத்து லிட்டில் ராக்கில் நடந்த மோதல் அக்காலகட்டத்தில் ஒரு அறிகுறியாக இருந்தது. ஆர்கான்சாஸில் கருப்பின பள்ளி மாணவர்கள் எதிர்கொண்டதை விட நாடு முழு தழுவிய எதிர்ப்பு சற்று குறையாமல் தீவிரமாக இருந்தது. 1960களில் பிற்பகுதி வரை பெரும்பாலான இடங்களில் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. அப்பொழுது தாமதத்தின் மீது நீதிமன்றம் பொறுமை இழந்தது. தொடர்ச்சியான துணிச்சலான தீர்ப்புகள். உச்ச நீதிமன்றம் 1968இல் வர்ஜீனியாவில் பிரித்து வைக்கப்பட்ட பள்ளிகளை வேரோடு உடனடியாக கலைக்க உத்தரவிட்டது. 1969இல் மிசிசிப்பியில் ஒருங்கிணைப்பை அடைய தவறிய போதுமானதாக இல்லாத பள்ளி தேர்வு திட்டங்களை ரத்து செய்தது. மேலும் 1971இல் வட கரோலினாவில் கடந்த கால பாகுபாடுகளை சரி செய்ய பேருந்து திட்டங்களையும் தணிக்கவும் பள்ளி வருகை மண்டலங்களை சீரமைக்கவும் நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளித்தது. அதைத் தொடர்ந்து ஆண்டுகளில் கூட்டாட்சி அளவிலான இன பாகுபாட்டு ஒழிப்பு ஆணையம் பெருகின. அவை நாட்டின் பல பகுதிகளில், குறிப்பாக தெற்கு பகுதிகளில் அர்த்தமுள்ள ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தின. ஆர்கான்சாஸ் ஆளுநர் இன பாகுபாட்டை அமுல்படுத்த முயன்றதை தொடர்ந்து 1957 செப்டம்பர் 101வது வான்வெளிப்படை பிரிவை சேர்ந்த வீரர்கள் ஆப்பிரிக்க அமெரிக்க மாணவர்களை லிட்டில் ராக்கில் உள்ள சென்ட்ரல் உயர்நிலைப் பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர். ஆதாரம்: தேசிய ஆவண பக்கம். ஆர்கனைசர்ஸ் நடவடிக்கை அமெரிக்க இராணுவம். ரேஸ் கலவை என்பது கிறிஸ்துவின் இன கலப்பு பேரணியை நிறுத்துங்கள். ரைஸ் கவலை என்பது கம்யூனிஸ்ட். லிபர்ட்டியில் ராக். ஆகஸ்ட் 20, 1959 சென்ட்ரல் உயர்நிலைப் பள்ளிகளின் ஒருங்கிணைப்பை எதிர்த்து மாநில தலைநகரில் பேரணி. ஆதரவு. காங்கிரஸ் நூலகம். யுஎஸ் நியூஸ் வேர்ல்ட் ரிப்போர்ட்டர் இதழ் புகைப்பட தொகுப்பு. அமெரிக்கா தேசபக்தரின் கையீடு. அது வென்ட்ராப்புடன் எதிர்த்தீகங்கள் வந்தன. மேற்கின் புனிதரான வீரமும் ஆசீர்வாதமும் பெற்ற ஜேம்ஸ்ட்ரூவனின் ராபர்ட்டோடும் வந்தார். துணிச்சல் மிக்க நாடோடியான ஸ்மித்தும் மண்ணின் மகளான இனிய மேட்டோகோவை மணப்பதற்காக மோதிரத்துடன் ரேல்புக் வந்தனர். தன் குகையில் இருக்கும் ஒரு ஓநாயை விடவும் மூர்க்கமான பழங்குடியினர்களிடமிருந்து அஞ்சாமல் அவர்கள் வந்தனர். எல்லா ஆபத்துக்களையும் துணிந்து எதிர்கொண்டனர். அவர்கள் பதுங்கி இருந்த வெட்டுத்தனமான அடர்ந்த காடுகளிலிருந்து இரவிலே அவர்களின் அச்சத்தை பகல் அவர்களின் அம்புகளையும் கடந்து வந்தனர். அவர் அந்த ஊரை கொலம்பஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கஷ்டப்பட்டுருக்கார். கொலம்பஸில் அமெரிக்காவை கண்டுபிடிக்க கொலம்பஸ் போனது.
ஆகவே பிரீமரி கொண்ட அந்த முதிய சிங்கம் தன் குகை குட்டிகள் தன் ஆட்சியிலிருந்து விடுபட்டு ஓடுவதை அடிக்கடி காண்கிறது. தன் பார்வையில் எதிர்கொள்ள துணியவிட்டாலும் அவை தனக்குரியவையாக இருக்க தகுதியற்றவை என கருதி அவற்றை எதிர்த்து நிற்க தனக்கே உரிய துணிச்சல் அவற்றுக்கு அளித்தது. மோஹிப்ளவர் காம்பேக்ட் 1620 ஆண்டுகளில் நவம்பர் 11 மோஹிப்ளவர் கப்பல் கேப் கைடை நெருங்கிக் கொண்டிருந்த போது அக்கோபிலியே வரை செய்யப்பட்டு கையமிடப்பட்ட இந்த உடன்படிக்கை அமெரிக்கா வரலாற்றின் மிகவும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மக்கள் ஒப்புதல் அடிப்படையில் ஒரு சட்ட ஆட்சி கீழ் வழங்குவதற்கும் தங்கள் சொந்த குடிமை அரசாங்கத்தையும் அமைப்பதற்கும் பிரிவினைவாத ஆங்கிலேய கிறிஸ்தவர்களின் ஒரு சிறிய குழுவின் உறுதி அது நிரூபிக்கிறது. அதற்கு தோல் சுருள் நீண்ட காலத்திற்கு முன்னமே மறைத்துவிட்டது. அதன் தற்போதைய உரை முதல் 1622 ஆண்டிலே லண்டனில் பொதுவாக மோர்டீன் ரீலேன் என்று அறிமுகப்படும் ஒரு சிறு பிரசுரத்தில் அச்சிடப்பட்டது. அதில் புதிதாக உருவான அந்த குடியேற்றத்தின் நாட்டுக் குறிப்புகள் மற்றும் வரலாறுகளில் இருந்து எடுக்கப்பட்ட பகுதிகள் இடம்பெற்று இருந்தன. 1802 ஆண்டில் பிலோதியாவில் ஆற்றிய ஒரு சொற்பொழிவில் ஜான் குயின்சி ஆடம்ஸ் மனித வரலாற்றிலே தத்துவ வார்த்தை சிந்தனையாளர்கள் அரசாங்கத்தின் ஒரே முறையான ஆதாரமாக கற்பனை செய்த அந்த நேர்மையான அசல் சமூக ஊடகங்களின் ஒரே உதாரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்று அறிவித்தார். வெவ்வேறு யாத்திரியாக தந்தையர்கள் ஜான் லிக்கின்ஸ்க்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பே ஜேன் ஜாக் ரூபிவிற்கும் 140 ஆண்டுகளுக்கு முன்பாக உடன்படிக்கை சார்ந்த சமூக ஒப்பந்தத்தையும் முன் அறிந்திருந்தனர். கிறிஸ்துவ விசுவாசத்தின் முன்னேற்றங்கள் நமது மன்னர் மற்றும் நாட்டின் கோலரவம் மற்றும் வர்ஜீனியாவின் வடபகுதிகளில் முதல் குடியேற்றத்தையும் நிறுவுவதற்கான ஒரு பயணம் ஆகியவற்றின் பொருட்டு நாங்கள் இதன் மூலம் கடவுளின் முன்னிலையிலும் ஒருவருக்கொருவர் முன்னிலையிலும் உறுதியாகவும் பரஸ்பரமாகவும் ஒரு குடிமை அரசியல் அமைப்பாக நம்மை ஒன்றிணைத்து உடன்படிக்கை செய்து கொள்கின்றோம். மேற்கூறிய நோக்கங்களை சிறப்பாக ஒழுங்குபடுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் மேலும் மேம்படுத்துவதற்கும் இதன் மூலம் குடியேற்றத்தின் பொது நலனுக்காகவும் மிகவும் பொருத்தமானதாகவும் வசதியானதாகவும் கருதப்படும் நியமன மற்றும் சமான சட்டங்கள் கட்டளைகள் செயல்கள் அரசியல் அமைப்புகள் மற்றும் பதவிகள் அவ்வப்போது இயற்றவும் நிறுவவும் வடிவமைக்கவும் செய்கிறோம். இவற்றுக்கு நாங்கள் உரிய கீழ்ப்படிதலையும் பணியையும் உறுதியளிக்கிறோம். பயணத்தின் போது கூடியிருந்த கப்பல் குழுவினரிடம் அவர் வசித்து இருக்கக்கூடிய அன்பு ஒரு மாதிரி என்ற பிரசங்கம் இங்கே சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. திருச்சபை மற்றும் குடிமை சார்ந்த ஒரு
முறையான அரசாங்கத்தை உருவாக்குவதன் மூலம் தனது மக்களை ஒரே நோக்கத்திற்காக ஒன்றிணைக்கும் அவரது எண்ணத்தை அந்த பிரசங்கம் வெளிப்படுத்தியது. அதன் மூலம் அவர்களின் சமூக கிறிஸ்துவ உலக பின்பற்றுவதற்கான ஒரு முன்மாதிரியாக அமையும். அவர்களுடைய ஒரு ஒன்று மீதான நகரமாக இருக்கும் வேண்டும் என்று அவர் கூறினார். எல்லாம் வல்ல இறைவன் தமது மகா பரிசுத்தமும் ஞானமான அருள ஆசிரியத்துவத்தால் மனித குலத்தின் நிலையை எவ்வாறு அமைத்துள்ளார். எல்லா காலங்களிலும் சிலர் செல்வந்தர்களாகவும் சிலர் ஏழையாகவும் சிலர் அதிகாரத்திலும் கண்ணியத்திலும் உயர்ந்தவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்களை தாழ்த்தவர்களாகவும் அடிமைத்தனத்தில் இருக்கவும் வேண்டும். இதற்கான காரணங்கள் முதலாவதாக தம்முடைய மற்ற படைப்புகளுடன் ஒத்திசைவாகவும் இருப்பதற்காகவும் படைப்புகளின் பின்வகைகளும் வேறுபாடுகளும் தம்முடைய ஞானத்தின் மகிமையும் முழுமையான பாதுகாப்பு மற்றும் நன்மைக்காக இந்த வேறுபாடுகளின் அனைத்தையும் ஒழுங்குபடுத்துவதில் நம்முடைய வல்லமையான மகிமையும் வேறுபடுத்துவதில் அவர் பிரியப்படுவதும் மேலும் இளவரசர்களுக்கு பல அதிகாரிகளின் இருப்பது மகிமை என்பதும் போல இந்த மாபெரும் அரசர் தம்முடைய நேரடி கரங்களை செய்வதை விட மனிதர்கள் மூலமாக நம்முடைய கொடைகளை மனிதனுக்கு வழங்குவதில் நம்மை அதிக கொலவரமுள்ளவர்களாக கருதி பல பொறுப்புகளை கொண்டு இருப்பார் என்பதாகும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், தாவீதை மாதிரி ஆட்சி செய்வதற்கு உலகத்தில் இன்னும் யாருமே இல்லை. அவர் சாலமோன் கூட எத்தனை வருஷம் ஆண்டார், தாவீது 40 வருஷம் ஆண்டார் போட்டிருக்கு. சவுல் வந்து கடவுள் கீழ்ப்படியாமல் இது பண்ணியிருக்காரு. ஆனால் மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க ராஜாக்களை. அவர் ஆளும்போது எப்படி இருக்கும் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.